நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம சுமுகா விஸ்வநாத் அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம். நமஸ்காரம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற டெய்லி லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நம்ம கெமிக்கல்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறோம். எல்லா விஷயத்துக்கும் நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுலேருந்து நம்ம பாடிக்கு யூஸ் பண்ணுறது கூட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கெமிக்கல்ஸ்னால டாக்ஸின்ஸ் நிறைய என்டர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வீடியோவில் சுமுகா அக்கா சொல்லியிருந்தாங்க, நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போது அதுக்கு மாறா வேறு என்ன ரீப்ளேஸ்மெண்ட் இன்னைக்கு அக்கா நம்மளுக்கு சொல்லித்தர போகிறாங்கங்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். லாஸ்ட் நீம் டூத் பேஸ்ட் தெரியுமாக்கா உங்களுக்கு? நிறைய பேர் நிறைய ஃபோன் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குது, இது நான் ட்ரை பண்ணுறேன், ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, இது வேப்ப மரம் எல்லார் வீட்லேயும் இருக்கும், ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஸோ நான் எடுத்துகிட்டு வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சூப்பராக இருக்குது. நாங்கள் ஒரு சில டவுட்ஸ் கேட்டாங்க, நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். என்னென்னா வேப்ப இலை கொய்யா இலை தவிர இந்த லெமனோட இலை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டாங்க. லெமனோட இலை யூஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா அதில் வந்து அசிடிட்டி வரும், பல் கூச்சம் வரும் நமக்கு. ஸோ நீங்கள் வேப்ப இலை கொய்யா இலையை மட்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக அந்த நீம் டூத் பேஸ்டோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு போட்டிருக்கோம், நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம அக்கா கிட்ட எந்த நேச்சுரல் ரீப்ளேஸ்மெண்ட் நம்மளுக்கு அக்கா சொல்லி தர போகிறாங்கன்னு கேட்கலாம். என்னக்கா இன்னைக்கு நேச்சுரல் ரீப்ளேஸ்மெண்ட் நீங்கள் சொல்லி தர போறீங்க? முதல்ல இந்த மாதிரி நேச்சரை நோக்கி போகணும் அப்படிங்கிறத வந்து நீ வந்து இதை பப்ளிக்கு எடுத்துன்னு போகிறது ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பாக இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, எவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம டாக்ஸின்ஸ் உள்ளே போகிறது. பேஸ்ட்டு, ஷாம்பூ, இன்னும் எத்தனை இருக்கு, ஃபேஸ் வாஷ். இப்போ தலையிலே பார்த்தீங்கன்னா ஷாம்பு மட்டும் கிடையாது, அதுக்கு ஸ்பா இருக்கு, ஹேர் ஸ்ப்ரே இருக்கு, ஷாம்பு போட்டதுக்கு அப்புறம் கண்டிஷனர் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கு, இத்தனை இருக்கு. இன்னைக்கு நம்ம அதுவே பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம லாஸ்ட் டைம் வந்து பல்லுக்கு கொண்டு போனோம், இன்னைக்கு நம்ம ஹேர் கொண்டு போகலாம். இன்னைக்கு ஒரு ஹேர் ஷாம்பு பண்ணலாம். சூப்பர்க்கா. இன்னைக்கு நம்ம ஹேர் ஷாம்பு எப்படி பண்ணலாங்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்னக்கா இங்கே இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஷாம்பு பாட்டில் போடுற இன்க்ரீடியன்ஸ் மாதிரியே இருக்கு. அதே தான், இது எல்லாமே நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் ஹேர் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அதனால தான் அந்த ஷாம்பு பாட்டில் படம் போடுவாங்க, ஒரிஜினலாக அங்கே இருக்காது, நம்ம கமெண்ட் பண்ண முடியாது. பட் நம்ம அதை மட்டும் தான் வச்சு இப்போ ஷாம்பு பண்ண போகிறோம். இது வந்து சீயக்காய். ஓகே, சரியா? இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் சாதாரணமாக கிடைக்கும், இல்லை உழவர் சந்தை போனால் அங்கே கூட நம்ம கிடைக்கும். சரி, ஓகே. இதுக்கு பேரு வந்து பூந்தி கொட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது இங்கிலீஷ்ல சோப் நட். இதுல நொக்கட்டாங்காய், நெய் கொட்டலாங்காய் அப்படின்லாம் இதுக்கு நிறைய பேர்கள் இருக்கு. நான் ஏன் எல்லா பேரும் சொல்றேன் அப்படின்னா, ஒருவேளை கடையில அந்த பேர் என்னன்னு தெரியல அப்படின்னா கூட நீங்க வேற பேர் வச்சு கேட்டுக்கலாம். ஸோ இது வந்து நார்மலா பூந்தி கொட்டைன்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். இதுதான் வந்து நகை கடைகள் எல்லாம் நம்ம ஜுவல்லரி எல்லாம் கிளீன் பண்றதுக்கு இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஓ அப்படியா? ஓகே, நல்ல டிப். ஆமா, இது வந்து வெந்தயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், குளிர்ச்சி, உடம்புக்கு குளிர்ச்சி, கண்ணுக்கு குளிர்ச்சி. அரிசியில் இருக்கிற சத்துக்களும் நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது. ஆனா நம்ம மெயினா இங்க எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஷாம்புக்கு ஒரு திக்னஸ்க்காக நம்ம வந்து போட்டிருக்கோம். ஓகே ஓகே. நெல்லிக்காயை பத்தி நான் சொல்லவே வேண்டாம். கரெக்ட். புவர் மேன்ஸ் ஆப்பிள், இது அவ்வளோ நல்லது. அதுக்கு நெல்லிக்காய் வேற எதுவும் அதுக்கு வேற வார்த்தைகளே இல்லை சொல்றதுக்கு. ஸோ இது பண்ற ப்ரொசீஜருக்கு ரொம்ப சிம்பிள் தான். அதுவுமே என்ன பண்ணணும்னா, இது எல்லாத்தையும் மொத்தமா ஊற வைக்கணும். ஓகே. நெல்லிக்காய் எல்லாம் இந்த மாதிரி செதலா கட் பண்ணி, நான் ஏன் ஆல்ரெடி பண்ணினதை காமிக்கிறேன். ஆல்ரெடி ஊற போட்டு வச்சிருக்கேன் நான். இது வந்து நான் ஒரு 40 hours இது ஊறின்னு இருக்கு. ஓகே, இப்போ இமிடியட்டா நம்ம இதை பண்ண முடியாது. 40 hours இது வந்து நல்லா ஊறணும், சரியா? அதனால நான் வந்து இது ஒரு 2 நாள் முன்னாடியே ஊற போட்டு வச்சிருக்கேன். ஓ சரி சரி சரி. அப்போ இந்த கொட்டையை எப்படி போட்டீங்க? அப்படியே போட்டுறீங்களா இல்ல வேற ஏதாவது? நல்ல क्वेश्चन பத்தியா, நீ கரெக்டா ஞாபகப்படுத்தின. இல்லன்னா வந்து நான் சொல்லாம விட்டுருப்பேன். இந்த கொட்டை என்ன பண்ணனும்னா, இந்த மாதிரி ஒரு தட்டு தட்டினா இந்த மாதிரி பிரேக் ஆகும். ஓகே, இது ஓபன் பண்ணி இந்த கொட்டையை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஓகே. சோ இந்த போர்ஷனை தான் நம்ம போடணும். ஓ, தண்ணியில ஊற வைக்கணும். இந்த போர்ஷனை தண்ணியில ஊற வைக்கணும், சரியா? இதுல நீ செம்பருத்தி சேர்த்துக்கலாம், ரோஜா இதழ் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் வந்து உனக்கு எக்ஸ்ட்ரா அடிஷன் தான், ஒரு வாசனைக்காக. அதுதான் இப்போ நிறைய ஷாம்பூஸ்ல இருக்கிற நிறைய ஃப்ளேவர்ஸ் மாதிரி இதுலயும் ஒண்ணு. ஓகே, சூப்பர். அதான் நீ ஆனா இந்த சீயக்காய், பூந்தி கொட்டை, இந்த வெந்தயம், நெல்லிக்காய் 4 மஸ்ட். அது 4ஐயும் போட்டுட்டு நீ வந்து அதுக்கப்புறம் என்னெல்லாம் உனக்கு ஃப்ளேவர்ஸ் ஒரிஜினல், அதாவது நேச்சுரல் ஃப்ளேவர்ஸை யூஸ் பண்ண. நீ எதுவும் இந்த கடையில் விற்கிற ஃப்ளேவர்ஸ் வேண்டாம், நேச்சுரல் ஃப்ளேவர்ஸ் யூஸ் பண்ணிக்கோ. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே நான் கட் பண்ணி ஊற போட்டு வச்சிருக்கேன். அக்கா, நீங்க பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன டவுட். இப்போ இதுல நம்ம ரைஸ் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, அரிசி யூஸ் பண்ணிருக்கோம். சோ அரிசி வந்து அதே நீங்க சொன்ன மாதிரி 40 மணி நேரம் யூஸ் பண்ணா ஒன்னும் ப்ராப்ளம், பிரச்சனை எதுவும் இருக்காது. ஒண்ணுமே ஆகாது. அப்ப ஊற போட்டுருக்கேன், தெரியுதா உனக்கு? தெரியுதா? இது வந்து சீயக்காய். ஆமா ஆமா. வெந்தயம் கிட்டத்தட்ட முளைச்சே வந்துட்டு. ஆமா ஆமா, கரெக்ட். தெரியுதா? பூந்தி கொட்டை இருக்கா இங்க, அப்புறம் நெல்லிக்காய் பத்தியா. சோ நான் இதே அளவுக்கு தான் இதுல ஊற போட்டிருக்கேன். ஒண்ணுமே ஆகாது.
ஸோ இதுக்கு அளவெல்லாம் இருக்காக்கா இல்ல ஜெனரலா? நான் நார்மலா இப்படி போடுவேன். ஓகே, அவனுக்கு தெரியாதா, கிட்டத்தட்ட எல்லாமே ஈக்குவலா இருக்கு. சோ நான் நார்மலா இந்த மாதிரி ஒரு 10 பூந்தி கொட்டை எடுத்துட்டேன்னா அத்தனை சீக்கா போடுவேன். ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 2 ஸ்பூன் அரிசி, 2 நெல்லிக்காய். யூசுவலா இந்த மாதிரி போட்டுப்பேன். பெருசா இதுக்கு அளவெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்போ இது ஸ்ட்ரெயின் பண்ணிருக்கீங்களாக்கா, இது உங்களுக்கு இப்போ நீங்க போட்ட மெஷர்மென்ட்க்கு உங்களுக்கு எத்தனை நாளைக்கு இது வரும்? இதா இல்லைன்னா இது நான் ஒரு ஆள் யூஸ் பண்ணேன்னா எனக்கு ஒரு மாசத்துக்கே வரும். இதை நான் அரைச்சி கலந்துட்டேன்னு வச்சுக்கோயேன். நான் எனக்கு ஒரு ஆளுக்கு இது தாராளமா ஒரு மாசத்துக்கு அப்படின்னா ஒரு வீக்லி ட்வைஸ் தலைக்கு தேய்ச்சி குளிக்கிற மாதிரி கூட நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ஒரு 8 குளியலுக்கு எனக்கு இது கிடைக்கும். ஓகே ஓகே. அது இன்னொன்னு என்னன்னா, நம்ம இதை அரைச்சு அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அதை வந்து நீ பாத்திரம் தேய்க்க யூஸ் பண்ணிக்கலாம். அதை நீ தூக்கி போட தேவையில்லை. ஒரு 0 வேஸ்ட் இது. சோ இது வந்து ஷாம்பூ பிளஸ் பாத்திரம் தேய்க்கிறதுக்கும் ஓகே சூப்பர். grip நல்லா கரகரன்னு பாத்திரம் நல்லா போகும். ஓ சூப்பர் சூப்பர். ஓகே. ஸோ இந்த இன்கிரியன்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப செலவே இருக்காத மாதிரி இருக்கே. நீங்க பாத்தீங்கன்னா 2 நெல்லிக்காய், கொஞ்சம் வெந்தயம், அரிசி, வீட்டுல இருக்கிறத வச்சுட்டு நீங்க ஷாம்பு சூப்பரா ரெடி பண்ணிருக்கீங்க போல. போன வாரம் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். சரியா, அப்ப வந்து அண்ணா கேட்டாரு, என் ஹஸ்பண்ட் கேட்டாரு, என்னம்மா சூப்பர் மார்க்கெட் வந்தா என்ன வாங்குறதுனே தெரியலையே, எல்லாமே நீ சிம்பிளா வீட்டுல அப்ப நான் சொன்னேன், ஆமா இனிமே நம்ம போக வேண்டிய சூப்பர் மார்க்கெட் இல்ல, நம்ம ஜுவல்லரி ஷாப் தான் போகணும். அப்ரிசியேஷன் கொடுக்கும்போது நம்ம அதை வாங்கிக்கணும். ஆமா கரெக்ட். இப்ப இதுக்கும் பெரிய செலவெல்லாம் இருக்காது. சும்மா ஒரு நாட்டு மருந்துக்காரர் மட்டும் போயிட்டு இது மட்டும் வாங்கிட்டா முடிஞ்சிடும். நீ வந்து நிஜமாவே சொல்றேன், நீ இந்த நம்ம ஹோம் கேர், பேசிக் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, ஒரு 6 மாசம் நம்ம வந்து இந்த மாதிரி வீட்டுல பண்ணிட்டு நேச்சுரலா இருக்க ஆரம்பிச்சோம்னா, நிஜமா சொல்றேன் 1.5 பவுன் கோல்டு வாங்கிடலாம். நீங்க வேணா கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கெல்லாம் சரியா வரும். சரி, சோ அந்த கப்பியை மிக்ஸில அரைச்சிட்டோம். தெரியுதா எப்படி இருப்பாரு? இப்ப இதை விட்டுட்டு இல்ல கொஞ்சமா தண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா அது அரையணும் இல்லையா. ஓகே ஓகே. தண்ணி கொஞ்சம் பார்த்து விட்டுக்கணும் தண்ணி. ஏன்னா நம்ம ஒரேடியா தண்ணி ஆக்கிட்டோம்னா அப்புறமா நம்ம கைக்கு grip கிடைக்காது ஷாம்பு. இந்த போட்டுட்டு இப்படி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஓகே. அதியா நொரையா? ஆமா, கீழே அடியில நல்லா நொரையா வருது. ஆமா, எனக்கு ஒரே ஒரு சின்ன பயம் என்ன தெரியுமா, எல்லா நொரையும் இப்பயே போயிடுமோ. அப்படிலாம் போகாது, தேய்ச்சி குளிச்சா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்படி தண்ணி விட்டு லேசா தண்ணி தெளிச்சு இதை அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணு. ஓகே. எந்த சத்தையும் நம்ம வேஸ்ட் பண்றது இல்லை இதுல. ஸோ இது எப்படிக்கா சின்ன குழந்தைங்கலேருந்து எல்லாருக்கும் நம்ம கடையில வாங்குற ப்ராடக்ட்ஸே குழந்தைங்களுக்கு போடுறோம். அதுதான் கடையில வாங்குறது, அவங்க நிறைய பின்னாடி இருக்கிற அந்த இதெல்லாம் படிப்பாங்க இல்லையா. இப்ப இந்த டவுட் எல்லாருக்கும் வரும்ல, பெரியவங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இதுதான் மெயின், வேற எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்ப இதுல வந்து இப்ப வந்து இருக்கிற கலப்படத்துல இது யூஸ் பண்ணலாமா அது யூஸ் பண்ணலாமான்னு பேரண்ட்ஸ்க்கு டவுட் வரும் இல்லையா. சோ அதுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் யூஸ் பண்ணலாம். நீ உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம எல்லாம் குழந்தைங்களா இருக்கும்போது நம்ம அம்மா வந்து நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிப்பாட்டி. ஆமா எனக்கு ஞாபகம் இருக்கு. எங்க அம்மா இந்த கொட்டை இருக்குல்ல, இதுல நல்லா அடிச்சு பக்கத்துல ஒரு மக்கு இருக்கும், மக்குல ரெடிமேடா இன்ஸ்டன்டா இந்த மாதிரி பண்ணாமலேயே சுடு தண்ணியில இது ஊற வச்சிருவாங்க. உடைச்சி சுடு தண்ணியில ஊற வச்சு அதுதான் தலைக்கு நல்லா போட்டு தேய்ப்பாங்க எங்க அம்மா. எனக்கு நல்லா ஞாபகம் அம்மா வந்து கையில மருதாணி வச்சு. ஆமா, அந்த மருதாணி வாசனை வரும். நீ யோசிச்சு பாரு, என் கண்ண மூடி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அந்த கால ஞாபகத்துல எவ்வளவு நாஸ்டாலஜிக்கா இருக்குல்ல. கரெக்ட். அம்மா கையில மருதாணி வாசனை நம்ம கட்சி தலை தேய்ச்சி விடுவா. அந்த ஞாபகங்களை நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தர வேண்டும். கரெக்ட். இப்போ பக்கத்துல இருக்கிறவங்க அந்த இலை கொடுப்பாங்க, மருதாணி இலை, அதுவும் மிக்ஸி, அதுவும் போட்டு நல்லா அரைச்சி நல்லா கையில வச்சுட்டு எல்லாமே நேச்சுரலா இருக்கும். எனக்கு இப்ப இந்த கொட்டை பார்த்தோன்னா எனக்கு எங்க அம்மா ஞாபகம் தான் வந்துச்சு. இது மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு பின்னாடி நம்ம ஞாபகம் வரணும். ஆமா கரெக்ட். சோ அதனால இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா இயற்கையோட இருக்கும்போது நமக்கு மனசுல ஆட்டோமேட்டிக்கா ஒரு நிம்மதி வரும் தெரியுமா. அப்படியே நமக்கு வந்து மனசு அந்த ஒரு டைவர்ஷன் இல்லாம ஸ்ட்ரெஸ் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அமுங்கும். நமக்கு நம்ம அனுபவிக்கிறது ஒரு பக்கம், நம்ம குழந்தைங்களுக்கு அதை தரணும் இல்லையா. இப்ப இருக்கிற ஜெனரேஷன்லயே நம்ம இவ்வளவு ஸ்ட்ரெஸ், இவ்வளோ எங்க ஓடுறோம்னு தெரியாம ஓடிந்து அப்படி எல்லாம் இருக்கும். இப்ப நம்ம அம்மா நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறோம். நமக்கு அடுத்த ஜெனரேஷன் எப்படி இருக்க போறா தெரியல. ஆமா கரெக்ட் தான். அவளுக்கு இந்த மாதிரி ஹெல்தியான லைஃப் ஸ்டைல், ஹாப்பியான சிம்பிள் லிவிங், மினிமலிசம் அதை நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. கரெக்ட் கரெக்ட், நீங்க சொன்னது ட்ரூ. கெமிக்கலே இல்லாத எந்த கலப்படமும் இல்லாத நேச்சுரலான ஷாம்பூ ரீப்ளேஸ்மெண்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டாக், இது வந்து நல்ல பாத்திரம் தேய்க்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஸ்டாக்கும்,
அது ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு சுமுகாக்கா ஒரே கலர் 2 மாங்காங்கிற மாதிரி ஒரே ஒரு ரெசிபி, ஒரே ஒரு இன்க்ரீடியன்ஸை வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் ஷாம்பு, ஒரு பக்கம் பாத்திரம் தேய்க்கிறது நம்மளுக்கு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுக்கா, ரொம்ப தேங்க்யூ. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இது வீட்டில் போய் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறது தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். எங்கள் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.